ஜவுளி கடையில் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்போது ட்ரெஸ்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கேட்குறோமோ இல்லையோ, இந்த நூல் பை மட்டும் கேட்டு கேட்டு வாங்குவோம். இது நம்ம வீட்டில் பல வகைகளுக்கு யூஸ் ஆகும். கலர் இல்லாமல் வெறும் வெள்ளையாக இருந்ததுன்னா இட்லி துணிக்கு வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். கலர் பையாக இருந்ததுன்னா கட் பண்ணி கறி துணியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலத்தில் ஈஸியாக காஞ்சி போயிடும், ஃபேன் காற்றுல போட்டாலே காஞ்சி போயிடும். நான் வெங்காயம் தக்காளி வைக்கிற கூடைக்கு எப்போதுமே பேப்பர் தான் போட்டு வைப்பேன். அதை அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நூல் பையாக இருந்ததுன்னா இதை நம்ம அலசிட்டு கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். கூடைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், தூசியும் கொட்டாது. கிச்சன் ரொம்ப சின்னதாக உள்ளவங்க இந்த மாதிரி கூடைகளுக்கு மேலே கம்பியோ இல்லை டூத் குச்சியோ வச்சு நாம் ஒன்று மேலே ஒன்றா வைக்கும்போது இடம் ரொம்பவே சேவ் ஆகும். சின்ன சின்ன பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கூட இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நிறைய பொருட்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.